ரிவி இன்று அதிகாலை புதுக்கோட்டை அருகே உள்ள கட்டியாவயல் பகுதியில் வாகன சோதனையில் மதுவிலக்கு போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அதாவது பண்டிகை காலங்களில் அவ்வப்போது இது போன்ற வாகன சோதனை நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று காலை மதுவிலக்கு போலீசார் சென்னையிலிருந்து வரக்கூடிய ஆம்னி பேருந்துகளை சோதனை செய்து கொண்டிருந்த போது அந்த வழியாக அதாவது சென்னையிலிருந்து தொண்டி வரை சென்ற பேருந்தை மடக்கி ஆய்வு செய்ததில் அதில் 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் இருந்தது. ஏற்கனவே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல் வந்த அடிப்படையில் தான் இந்த சோதனை எல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 20 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணத்தை யார் எடுத்து வந்தது என்ற விசாரணை நடத்திய போது அந்த பேருந்தில் வந்த அமீர் என்பவர் அந்த பணத்தை எடுத்து வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து ராமநாதபுரம் தொண்டி செல்வதற்காக அந்த பணத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பிடிப்பட்ட பணத்தை மதுவிலக்கு போலீசார் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து அவர்களுடைய ஒப்படைக்கப்பட உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்று இந்த அதாவது பேருந்தில் 20 லட்சம் ரூபாய் பணம் எப்படி கொண்டு வந்தார்கள், இதுக்கு எந்த கணக்கு இது வரைக்கும் அவரை கொண்டு வந்த அமீர் என்பவர்கிட்ட இல்லை. அதனால இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரிவி.